ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:37 வரைக்கும் நமக்கு 9ஆம் வீடான துளாராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படக்கூடிய அமைப்பு. மனசில் நிறைய கற்பனை, நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய பிரம்மாண்டமான ஒரு கற்பனையை பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, தொழில் பலமாக இருந்தாலும் சரி, பணவரவாக இருந்தாலும் சரி, கற்பனை அதிகமாக போகும். அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கலாம். மூளை உழைப்பு சார்ந்த தொழில் பலத்துக்கு நல்ல நாள். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் பலத்துக்கு அவ்வளவு சிறப்பில்லை. உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். நண்பகல் 11:37க்கு மேலே குருவினுடைய விசாக நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடத்துல குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்றைக்கி நம்முடைய கலை திறமைகள், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய புத்தி கூர்மையை, புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வைத்து நாம் புகழடைவதும் பணம் சம்பாதிப்பதும் நடக்கும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:36 வரை இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறது. 9ஆம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் குருவை போல செயல்பட்டார். இந்த மதியம் 2:36க்கு பிறகு விருச்சிக ராசிக்கு மாறக்கூடிய சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிற சனியைப் போலவும் புதனைப் போலவும் செயல்படுவதனால பணவரவுக்கும் பேச்சு, குடும்ப நலத்திற்கும், புதிய ஒப்பந்தங்கள், புதிய நபர்களை சந்தித்தல், அதன் மூலம் தொழில் பலத்தை பெருக்குவதற்கு மிக மிக சாதகமான நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் தான். நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சனியைப் போல செயல்படும் போது, 2ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் சனியினுடைய நட்சத்திரத்திலே செயல்படும் போது அது மிகச் சிறப்பை தருகிறது. 2ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது தொழில் பலத்தை குறிக்கிறது. இந்த அனுஷ நட்சத்திரம் முடிந்து மாலை 5:26க்கு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். இந்த சமயத்தில் தான் புதன் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். சிம்மராசிக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. கேதுவும் அங்கேயே இருக்கார். இன்றைய பலன்களில் நமக்கு உறவு சார்ந்த நன்மைகள் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த வகையிலையும் மீடியமாக போகும், ஒன்றும் பாதிப்பில்லை. இருந்தாலும் கேது அப்படிங்கிறதுனால, கேது 7ல் இருக்கிறதுனால ஒரு போட்டி பொறாமை சம்பந்தப்பட்ட கலகம், குழப்பங்களை எதிர்நோக்கக்கூடும். செப்டம்பர் 1 திங்கட்கிழமை இரவு 7:54க்கு மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரமே வருது. இப்போ இந்த கேதுவும் நமக்கு 7ல் இருக்கார். கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த நன்மைகள், திருமண காரியங்கள் மற்றும் கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் சார்ந்த தொழில்கள் மற்றும் நம்ம மூளை உழைப்பு, கமிஷன் வகை சார்ந்த தொழில்கள் அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:50 வரைக்குமே இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறது. நமக்கு லாபஸ்தானத்தில் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார். இந்த மூலம் முடிந்து பூராடம் அந்த செவ்வாய்க்கிழமை இரவில் தொடங்கிறதுனால நம்ம புதன்கிழமை செப்டம்பர் 3ஆம் தேதி முழுக்க பூராடம் நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரனின் பலனை எதிர்பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் சனியுடைய நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கார். குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலையிலையும் நம்ம உத்தியோகம் அல்லது தொழில், நமது பேச்சுக்கள், அனைத்து விதமான திறமைகளினாலும் பணம் சேரக்கூடிய நல்ல நாள். ஒரு சிலருக்கு குருவனுடைய தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். லீவ் போடுறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டில் என்கேஜ் பண்ணிக்கிறது, ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகி ரிலீஸ் ஆகிறது, இது மாதிரியான அமைப்புகள். மறுநாள் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். விரயஸ்தானமான மகர ராசியில் சந்திரன்
சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி பிரியப்பட்டவர்களோடு பழகி சந்தோஷமாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டில் என்கேஜ் பண்ணிக்கிறது, கமிஷன் வகை தொழில்களில் கஸ்டமர்களை சந்திக்கிறது, குழந்தைகள் சார்ந்த நல்ல நிகழ்வுகள், படிப்பு சார்ந்த நல்ல நிகழ்வுகள், கோவில் காரியங்கள் சார்ந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், சுப செலவுகளை கொடுக்கிறது. அதே மாதிரி வேலை சார்ந்த சில பேருக்கு அடுத்த ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்கறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, இது மாதிரி தூக்கம் கெடுற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்த வெளிநாடு வேலை சார்ந்த அமைப்புகளுக்கும் நன்றாக இருக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம், 2 பாதம் நம்முடைய 12ஆம் இடத்துலையும் 2 பாதம் நம்முடைய லக்னத்திலையும் இருக்கிறதுனால செவ்வாயினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் இருக்கார், ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல பலத்தை கொடுக்கும், பொருளாதார பலத்தை மேம்படுத்தி கொடுக்கும், தொழில் பலத்தை உருவாக்கும், வளர்ச்சிகள் பெருகும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நம்ம லக்னத்திலேயே குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கும், உறவுகள் பலமாக இருக்கும், குழந்தைகள், கணவன் வழி, பெற்றோர்கள் வழி உறவுகள் எல்லாம் நமக்கு சாதகத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அப்போ இந்த 10 நாட்கள்லையும் பார்த்தோம்னா நமக்கு 5ஆம் இடத்துல ஒரு பலம், 7ஆம் இடத்துல ஒரு பலம், 2ஆம் இடத்துல பொருளாதார பலம், 6ஆம் இடத்துலையும் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த நன்மைகள், இப்படி இந்த 10 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் வளர்ச்சிக்கு சனியையும் புதனையும் ஆக்டிவேட் பண்ணணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள். சனிக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர், கருப்பராயன், முனீஸ்வரர். அதே போல் புதன் நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதற்குண்டான தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள், மகாவிஷ்ணு. இந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர் இதெல்லாம் நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் உங்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.